ஹலோ गाइस, பிக் பாஸ்க்கான ப்ரோமோ 2 வந்திருக்கு. இந்த ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்வதி அக்கா வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல கண்டென்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா கேம் ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா நடுவுல வந்து ஆக 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. என்னன்னா அவருக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஷபரி எப்படியாவது வெளியில அனுப்பணும். ஸோ இந்த ப்ரோமோ பிரகாரம் அவரு வெளியேற்றப்பட்டுள்ளார். ஸோ ஃபர்ஸ்ட் பார்வதி, அடுத்தது கேமி. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷபரி வந்து தூக்கிட்டாங்க. எப்படின்னா ஷபரி எப்படி நம்ம பார்வதியோட மாஸ்க ஓடி போய் தூக்குவாரோ அதே மாதிரி இவரை தூக்கணும் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் டீம் வந்து அவருடைய மாஸ்க தூக்கிட்டாங்க. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா 3வது கண்டஸ்டன்டா வெளியேற்றப்பட்டுள்ளார். இப்போ உள்ள இருக்கிறவங்க எத்தனை பேர்னா 15 பேர். ஓகேவா? சோ 16 பேர் வந்து பாத்தீங்கன்னா விளையாடுறாங்க. ஆனா இருக்கிற ஸ்லாட் 15 ஸ்லாட் அப்படின்னு பிக் பாஸோட வாய்ஸ் ஸ்டார்டிங்ல வருது. சோ எல்லாரும் ஓடி போயிட்டு அவங்க மாஸ்க் எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஷபரி அவர்கள் ஓரமா நிக்கிறாரு. நம்ம பார்வதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நடுவுல வந்து ஆக 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 அப்படின்றாங்க. உடனே ஷபரி வந்து பார்வதி வந்து ஓரமா நில்லுங்க, வாங்க ஓரமா நில்லுங்க. பார்வதி வந்து பயங்கர டென்ஷன் ஆறாங்க. நீ யாரு சொல்றது? உனக்கு என்ன? நான் என்ன வேணாலும் பேசுவேன், உனக்கு என்ன வந்துச்சு, போங்க அப்படின்னு ரெண்டு பேருக்கும் பயங்கரமான வாக்குவாதம். இவர் வந்து என்ன சொல்லிடுறாரு, ஓ போ ஓரமா பெண்ணில் போ அப்படின்னு. இவங்க வந்து பார்வதி வந்து போடா அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா கனி வந்து தேவையில்லாம வாயை விட்டுறாங்க. ஏற்கனவே கனிக்கும் பார்வதிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு வார் போயிட்டு இருக்கு. ஆனா கனி வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, பார்வதி ரூல்ஸ் ஒண்ணு இருக்குல்ல, ஓரமா நில்லுங்க. அவ்வளவுதான் அவங்க கனியை புடிச்சுக்கிட்டு நீ யாரது சொல்றது, உனக்கு என்ன வந்துச்சு, உனக்கு என்ன சொல்லிட்டு இவங்க கனியை போட்டு சம விட ஆரம்பிச்சாங்க. எப்படா கனி மாட்டுவாங்க அப்படின்னு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க பாத்தீங்கன்னா கெமி மாட்டணும், கெமி எப்பயாவது வாயை விட்டாங்கன்னா கெமியை காலி பண்ணிடணும் இருக்காங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம காரக்குழம்பு கனியக்கா வந்து ரூல்ஸ்னு ஒண்ணு இருக்குன்னு அவ்வளவுதான் புடிச்சுக்கிட்டாங்க. சரிங்களா? நீ யாரு இப்படி சொல்றது? ஆம்பளை மாட்டினாலே விட்டு வெளுத்து வாங்குவாங்க பார்வதி, ஒரு பொம்பளை மாட்டினா அவ்வளவுதான் காலி. நீ யாரது சொல்றது ஊயின்னு சொல்லிட்டு பயங்கர சத்திரம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது நடுவில் பாத்தீங்கன்னா நம்ம எஃப்ஜே அவன் அடங்குற மாதிரி தெரியல. எஃப்ஜே வந்து அடங்குற மாதிரியே தெரியல. அவன் வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத்தோட மாஸ்க வச்சுக்கிட்டு ஸ்லாட்ல வைக்காம சுத்திட்டு இருக்கான். ஆக்சுவலி ஸ்லாட் ஒண்ணு காலியா இருக்கு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வினோத்தோட போட்டோ வைக்கலாம். ஸ்லாட் காலியா இருக்கும்போது வைக்கலாம். ஸ்லாட்டே இல்லைனாலும் கையில நீங்க ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? அவுட். இவன் பாத்தீங்கன்னா கேமை வந்து பாத்தீங்கன்னா தப்பா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். ஸ்லாட் ஓப்பன் ஆகும்போது இவங்க கொண்டு போயிட்டு மாஸ்க வைக்கலாம். எதுக்கு இவன் வந்து கையில வச்சு சுத்தின்னு இருக்கான்னு தெரியல. எல்லாரும் சண்டை போட்டுருக்காங்க. இவன் பாட்டுன்னு தனியா கையில மாஸ்க் வச்சு சுத்திட்டு இருக்கான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா வினோத்துக்கும் நம்ம எஃப்ஜேக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா முட்டின்னு இருக்கோம். அதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு இவன் வந்து பாத்தீங்கன்னா நான் வினோத்தோட போட்டோ வைக்க மாட்டேன்றாங்க. சோ இந்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா வினோத்தை காணும். எங்க போனான்னு தெரியல. இவரு கால் அடி வாங்கிட்டு போய் எங்க ஓரமா உட்காந்துட்டாரு தெரியல. சோ இப்ப வந்து அப்டேட் பிரகாரம் பார்வதி, கெமி அண்ட் ஷபரி 3 பேர் வந்து அவுட் ஆஃப் த கேம். எனக்கு என்ன ஒண்ணுன்னா இந்த கேம் ஆடும்போது நடுவில் வந்து பாத்தீங்கன்னா நீச்சல் குளம் இருக்கு ஒரு குட்டி. அதுல எப்படி யாருமே விழாம ஓடுறாங்க அப்படின்னு எஃப்ஜே பாத்தீங்கன்னா சுத்தின்னு ஓடுறான். எல்லாரும் இப்படி ஓடுறாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது வந்து அடிச்சு புடிச்சுன்னு ஓடலாம் வேணாம். சரிங்களா? இந்த கேம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. மாஸ்க் நீ கையில எடுத்துட்ட, நீ நேரா கொண்டு போயிட்டு உன்னோட ஸ்லாட்ல வைக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். ஆனா இதுக்கு அப்புறமா தான் நம்ம பிக் பாஸ் ஒரு குண்டு தூக்கி போட போறாரு. என்னன்னா அவுட் ஆயிட்டு வெளியில போய் நிக்கிறாங்களா கண்டஸ்டன்ட், அவங்களும் உள்ள வந்து தடுத்து நிப்பாட்டலாம். ஏன்னா அப்பதான் கேம் பார்க்க சுவாரஸ்யமா இருக்கும், சண்டை வரும், வேற லெவல் எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு அப்புறமா தான் கொண்டு வராங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கண்டஸ்டன்ட் மாஸ்க் தூக்கின்னு ஓடுவாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நடந்து கொண்டு போயிட்டு அப்படியே ஸ்டைலா வைக்கிறாங்க. நடந்து கொண்டு போய் வைக்கிறீங்களா, இது வெளியில எல்லாம் உள்ள இறக்குறான்னு சொல்லிட்டு பிக் பாஸ் பாத்தீங்கன்னா உள்ள இறக்க விடுவாரு. இதுக்கப்புறமா தான் அது நடக்கும். சோ எஃப்ஜே எதுக்கு வந்து வினோத்தோட மாஸ்க் எடுத்து சுத்திட்டு இருக்கான்னு தெரியல. அவன் பாட்டு ஒரு கேம் ஆடிட்டு இருக்கான். பார்வதி உட்காந்து பாத்தீங்கன்னா எவனாவது மாட்டினீங்கன்னா நீ காலிடா அப்படின்றாங்க. சோ சபரி மாட்டினாரு. இப்ப கனி வந்து தேவையில்லாம அவங்க வந்து மாட்டி இப்ப அவங்க வாங்கி கட்டிட்டு இருக்காங்க. இதான் வந்து ப்ரோமோ 2ல இருக்க போகிறது. ஆனா அதே நேரத்துல பார்வதி பண்றது ஒரு தப்பு தான். ஏன்னா எல்லாம் லைன்ல நிக்கிறாங்க. இவங்க பாட்டு நடு வந்து ஆக 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 அப்படின்னு எல்லாரும் வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பெரிய சந்தோஷம் ஷபரி அவுட் ஆனது. ஷபரி அவுட் ஆயிட்டான்பா, எப்ப பார்த்தாலும் இவன் என் மாஸ்க் தான் தூக்குவான், இப்ப அவனே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியா இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி யார் வின்னர் அப்படின்றத நம்ம பார்ப்போம். கலையரசன் மட்டும் பார்த்தீங்கன்னா சைலண்டா ஆடிட்டு இருக்கான். எனக்கு கலையரசன் அடிச்சிருவானோன்ட்டு ஒரு பயமாவே இருக்கிறது. ஓகே, மந்திரங்கள் ஏதாவது போட்டு வச்சிருவோம் போல இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, யாரு வின் பண்ண போகிறார்கள் இந்த மாஸ் கேம் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ போடுற எல்லா வீடியோ உங்களை வந்து சேரும். இன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்றேன். Till then, bye from my friend Raj Harivan Gad.